மயக்கம் போட்டு அந்த மாதிரி ஏதாவது விழுந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து முதலுதவி சிகிச்சை பண்ணி 108 ரொம்ப சக்தி வாய்ந்த தாயின்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். எனக்கு மண் நிறைவாக இருக்குது. அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை ஒரு பக்தர்களையும் நம்ம காத்து நிற்கிறாங்கன்னா அவங்களோட சக்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைய தினம் பெருந்திரளாக பக்தர்கள் அணிவகத்தோடு பூமிதித்து அம்மன் அருளை பெற்றிருக்கிறார்கள். அந்த பேரை வந்து நம்ம பத்திரகாளி கோயிலுக்கு இந்த வருஷம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாமியை சாந்தப்படுத்தக்கூடிய, ஏன்னா இத்தனை பேர் வந்து அம்பாவை வந்து வேண்டும்போது சாமிக்கு கோபம் அதிகமாக, இந்த கோபத்தை குறைக்கிறதுக்காக 1000 பழம் போட்டு பஞ்சாமிர்தம் பால் தயிர் இதெல்லாம் நிறக்க சாமிக்கு என்னென்ன திருப்தியாக இருக்குமோ அந்த அளவுக்கு திருப்தியாக அபிஷேகங்கள் பண்ணி சாமியை அலங்காரம் பண்ணி குளிர்ச்சிப்படுத்தி எடுத்துக்கலாம். பேட்டி தனியாக கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்கேன். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒத்துழைப்பு போகாதீங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க. எல்லாரும் ஒன்று எனக்கு தான் வீட்டுக்கு போகணும். அது வரைக்கும் ஒன்றும் போட மாட்டாங்க. அதெல்லாம் பொண்ணை போடலாம் நினைக்காதீங்க. இருக்கிற உங்களை கொஞ்சம் வெளியே போங்கய்யா. பேட்டியை விட்டு வெளியே போங்க. பார்த்தீங்கன்னா இந்த கட்டண பேங்க் அதெல்லாம் அப்புறப்படுத்தி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மற்றபடி பரிமாற்றம் செல்வதற்கு வழிவகை செய்துமாறு காவலர் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டோம். ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் போறதுக்கு வழி விடுங்க, கொஞ்சம் ஓரமாகுங்க. பொதுமக்கள் கொஞ்சம் ஓரமா ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் தான் போறதுக்கு வழி விடுங்க. தூக்கம் தெளிப்பாங்க எல்லாத்துக்கும். திரளாய் வந்திருக்கும் பக்த பெருமக்களையும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நைட்டு 3 மணிலேருந்து இங்கே நின்றுட்டேருங்களா? எந்த ஊருங்க? அம்மன்பாளையம். குழந்தைபாளையத்துலேருந்து எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்க? நேற்றுலேருந்து எங்கே தான் இருக்கிறீங்க? நைட் 1 மணிலேருந்து இருக்கீங்க.
மாநகரில் குடிகொண்டிருக்கும் பத்திரகாளி அம்மனுக்கு இன்று குண்டம் தேர் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்தர்கள், எனக்கு தெரிஞ்சு 5000 பக்தர்கள் குண்டம் வைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இது மிக காலையில் 7:50 மணிக்கு துவங்கின குண்டமானது இப்போ சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். வாயிலாக யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். கோயில் திருவிழாக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கிறோம், மருத்துவ முகாம் போட்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீக்காயம், மயக்கம், யாராவது வந்து வெயில் காரணமாக வந்து வெப்பசலனம் காரணமாக வந்து யாராவது மயக்கம் போட்டு அந்த மாதிரி ஏதாவது விழுந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து முதலுதவி சிகிச்சை பண்ணி 108 மூலயமா வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த சிகிச்சை மூலம் அட்மிஷன் போடுறதுக்கு எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்கோம். மருத்துவர்கள் இருக்காங்க, மருத்துவ கூட எல்லாருமே இருக்கிறாங்க. அமைதியான முறையில் இறக்கணும். பத்ரகாளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இன்று சிறப்பு கோமாதா பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையானது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மணிக்கு காலை 6:45 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு வருஷம் நடக்கும். அதே மாதிரி அமாவாசை அன்றைக்கும் அதே மாதிரி வந்து 6:45 மணிக்கு டைமில் கோமாதா பூஜை நடைபெறும். ஆனால் இந்த கோமாதா பூஜையில் எல்லா 30 கோடி தேவர்கள் அனைவரும் வந்து இருக்கிறதுனால வந்து தெய்வத்துக்கு வந்து இந்த பூஜையை வந்து வைக்கிறோம். அதனால் எல்லார் பக்தர்களும் வந்து இந்த பூஜையில் கலந்துவிட்டு கோமாதனுடைய அருளையும் அன்னை பத்ரகாளியம்மனுடைய அருளையும் வாரம் நடக்குங்க. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு எத்தனை மணிக்கு நடக்குது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு நடக்கும். இந்த தண்ணிக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு நடக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து காலையில் 6:45 சுக்கரகோரையில் நடக்கும். அக்னி சட்டி ஏறுதல் நிகழ்த்தி பொதுமக்களானது அரசாண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அனைவரும் நேர்த்திக்கடன் அந்தியூர் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு செலுத்தி அனைவரும் அம்மனர்கள் பெருமானை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் குண்டா எத்தனை வருஷமா இறங்கிட்டு இருக்கிறீங்க? 46வது வருஷங்க. இது 46வது வருஷம். இதுக்கு முன்னாடி யார் இறங்கிட்டு இருந்தாங்க? எங்கள் அப்பா குழந்தையே இறந்துட்டாரு. பங்காளி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து இறங்கிட்டு இருந்தோம். அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு இறங்கணும்னு சொன்னாங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அது வந்து 46 வருஷம் இறங்கி இருக்கிறீங்க. சரிங்க. 2 வருஷம் முடியல. பையனை இறங்கி சொன்னாங்க. பையன் இன்னும் இது வரைக்கும் விட மாட்டேன்ட்டு 2 பேர் கூட்டிகிட்டு வந்து அவங்களே இறங்குறாங்க. முதல் கொண்டு நம்ம தான். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? எப்படி? எந்த ஊர்லேருந்து வரீங்க? கணக்கும்பாளையத்துலேருந்து வரீங்க. எல்லாம் சின்னமலையும் கணக்கும்பாளையம் மேலே பங்காளி விடும். இப்போ போடாதீங்க. இந்த வாரம் இப்போ போடக்கூடாது. அப்புறம் போடாது. ஐயாயிரம் டிக்கெட் இருக்குமா? 4000 இருக்குமா? 5000. ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் அப்படின்னா எவ்வளோ ஆள் இருக்கு? க்ரௌட் எவ்வளோ இருக்கும்? அவ்வளோ முடிஞ்சது. ஐயா ஒரு ஆள் 7:30 ஆரம்பிச்சாங்க. மணி 11:15.
அண்ணன் எல்லாம் மணி எல்லாம் இருந்து பேட்டி ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அப்படி இங்கே பாடு தலைமை பாடுங்க அப்படி கொஞ்சம் தள்ளி அன்பே இன்னும் கொஞ்சம் போடு மூச்சு போடுது இருமா ஆமா போ வெளியா உள்ள வராத பின்னாடி தள்ளி கொஞ்ச நேரம் இருக்காங்க 50051 கடைசி ஒரு கிளிப் அனுப்பிடுங்களா அருண் வரதான் ஓகே கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் அந்தியூர் காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வானது குண்டம் தேர் திருவிழா விரதமிருந்து வீரமக்கள் நிகழ்வு எந்த ஒரு அசம்பாதமும் இல்லாமல் நமது நிகழ்ச்சியானது மிக சிறப்பான முறையில் அன்னையாரால் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலயம் கோயில் குண்டம் தேர் திருவிழாவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாப்பு அலுவலர்களுக்கும் சிவபேராட்சி மந்திரி சார்பாக அம்மன் வேஷம் எத்தனை வருஷமாக போட்டுருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக போட்டுட்ருக்கோம். அதே போல் பாரியூர் அம்மனுக்கு இந்த வருஷம் நான் போடுறது ஃபஸ்ட்டு வருஷம். நேற்று மன்னாரிக்கு முடிஞ்சது. அதே போல் சேலம் சமயபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னையில் ஷூட்டிங் வரலும் போயாச்சு. இந்த வருஷம் இது நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். இந்த அம்மாவுக்கு நான் வரணும்னு நினச்சதே கிடையாது. நான் வந்தது பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்காக அவங்களோட கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக காரணத்துக்காக வந்தேன். ஒரு செகண்டில் அப்படியே மனம் இறங்கி நான் கிட்டத்தட்ட இந்த 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டிக்கல ஒன்றும் கிடையாது. ஒரே முடிவு அம்மா வந்து இறங்கு நான் பார்த்துக்கிறேங்கிறதுனால குண்டத்தில் ஸ்டாப் ஆகாமல் ஃபுல்லாக இறங்கினேன். இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மான்னு பார்க்கக்கூடிய மக்கள் யாருவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மக்கள்கிட்ட கோரிக்கை வைங்க. இந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த தாயின்னு கேள்விப்பட்டேன். நான் அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். எனக்கு மண் நிறைவாக இருக்குது. அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனோட பக்தர்களையும் நம்ம காத்து நிற்கிறாங்கன்னா அவங்களோட சக்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக மேலும் மேலும் இன்னும் வளரணும். வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேர்த்துக்கும் வெளுத்தல் நிறைவேற்றி கொடுக்கணும் நம்மளை மனமாற நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் ஈரோடு மாவட்டம். சொந்த ஊர் வந்து சேலம். ஹாய் ஹாய் கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாம். குண்டமெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சரி சூப்பர். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே
நம்மளுடைய ஆலயத்தில் அந்தியூர் மாநகரத்தில் பத்ரகாளியம்மன் என்ற அம்மன் சிறப்பான முறையில் குண்டம் தேரானது இன்றுடன் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது காலத்தில் இந்த கோவிலில் மரமனை என்று சொல்லக்கூடிய பூஜைகள்லாம் நடைபெற உள்ளது. இன்றைய தினம் பெருந்திரளாக பக்தர்கள் அணிவகுத்தோடு பூமிதித்து அம்மன் அருளை பெற்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் திருத்தேரோட்டத்தில் அம்பாள் சப்பரத்தில் பவனி வந்து எல்லோருக்கும் அருள் பிடித்தார் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷம் தேர் நாம் சிவியார் மாரியம்மன் கோயில் தேர் நமக்கு புதுசாக பண்ணியிருக்கோம். அந்த தேரை நம்ம பத்திரகாளி கோயிலுக்கு இந்த வருஷம் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தேரோட அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருந்ததுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. வருஷம் இதே மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்கிறோம். சரிங்க. இந்த தேர் பார்த்துட்டிங்கன்னா உண்மையாலுமே பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, கேட்குறதுக்கும் அதுதான் எல்லோரும் சொன்னாங்க. அற்புதமாக இருக்குது. இதுக்கு தான் எல்லோரும் நல்லா இருக்குதுனாங்க. அதனால் எங்கள்கிட்டையும் இந்த தேரை பற்றி கேட்டிருக்கோம். நாங்கள் சிவியார் மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போயிருவோம். ஆமாம். இதுக்கு முந்தின வருஷம் என்ன தேர் இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி அம்மன் கோயில் தேரே இருந்தது. இந்த வருஷம் நம்ம சிவியார் மாரியம்மன் கோயில் தேர் நாங்கள் செஞ்சுருக்கோம். நம்ம மெராசு தேர் தூக்குற மெராசுங்காட்டி நம்ம தேர் கொண்டு சிறப்பான முறையில் ஆத்தாளுக்காக பத்ரகாளி அம்மன் கோயில் ஆத்தாளுக்காக வருஷம் கொண்டு நாங்கள் சப்பாரத்தில் கொண்டு வருவோம். இனிமேல் ஹலோ, இன்றைக்கி நம்ம பத்ரகாளி அம்மன் கோயில் நோம்பிக்கு வந்திருக்கோம். குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கடைங்கள்லாம் நிறையா போட்டிருக்காங்க. நம்ம ஊர்லேயே பெரிய நோம்பி. ஸோ எங்கள் ஊர்லேருந்து வீட்டிலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறீங்களா? அதாவது அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோயில் நோம்பினாவே ரொம்பவுமே ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன்னா அந்தியூரில் இதுதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ பேர் தான் குண்டை மிதிக்கிறதுக்கு மட்டும் எல்லா ஊர்லேருந்து ஜனங்கள் வருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் தான். நாங்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எப்படா இந்த பத்ரகாளி அம்மன் கோயில் நோம்பி வரும் அப்படின்னு சொல்லி நாங்களே ஏங்கியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் பத்ரகாளி அம்மன் கோயில். என்னென்னா இந்த சுற்றுவட்டார எல்லா ஸ்கூலுமே லீவ் விட்ருவாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுனாவே எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? அக்னி வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷமாங்க. அதுக்கு முன்னே எங்கள் தாத்தா முப்பாட்டை எல்லாம் ஒரு 1000. அன்பார்ந்த நேயர்களே, நம்முடைய அருள்மிகு அந்தியூர் பத்ரகாளி அம்மன் குண்டம் தேர் திருவிழாவானது மிக சிறப்பான முறையிலே குண்டம் திருவிழா அற்புதமாக நடைபெற்றது. அதற்கு அடுத்தாற் போல் இப்பொழுது அக்னி அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சுவாமியை சாந்தப்படுத்தக்கூடிய, ஏன்னா இத்தனை பேர் அம்பாவை வேண்டும்போது சுவாமிக்கு கோபம் அதிகமாக, இந்த கோபத்தை குறைக்கிறதுக்காக 1000 பழம் போட்டு பஞ்சாமிர்தம் பால் தயிர் இதெல்லாம் நிறக்க சுவாமிக்கு என்னென்ன திருப்தியாக இருக்குமோ அந்தளவுக்கு திருப்தியாக அபிஷேகங்கள் பண்ணி சுவாமியை அலங்காரம் பண்ணி குளிர்ச்சிப்படுத்தி நம்ம பூஜை பண்ணுறது இந்த அக்னி அபிஷேகம்னு சொல்லக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுடைய குடும்பத்தார் சார்பாக மிக சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. மிக அற்புதமாக இந்த நிகழ்வு நடந்திருக்குது. உற்சவருக்கும் மூலவருக்கும் மிக சிறப்பாக அபிஷேக பூஜைகள், அக்னி அபிஷேக பூஜைகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இனி பக்தர்கள் தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அது சிறப்பு அலங்காரம் செய்து தரிசனங்கள் செய்யப்படும். அதற்கு அடுத்தாற் போல வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை 5 மணிக்கு சுவாமி ரதத்திற்கு தேருக்கு புறப்பட இருக்கிறது. அது சமயம் பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனுடைய பரிபூர்ணமாக அருளை பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.